விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குவிந்ததால் 1.5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைகிறார். சுந்தர மகேஷ், பொதுவாக விடுமுறை நாட்கள்ல எப்பவுமே குற்றாலத்துல சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்படும். ஆனா இம்முறை அதிக அளவிலான கூட்டம் அங்க கூடியிருக்குங்கிறத காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. என்ன விவரம் அங்க? ஆனந்தி, குற்றாலத்தில் ஏற்கனவே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலம் இருக்கும். இது தற்போதைய சீசன் காலம் என்பதால் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அருவிகள் அனைத்திலும் நீர்வரத்து என்பது தற்போது சீராகி உள்ளது. மேலும் இன்று காலை முதல் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இன்று விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே கூட்டம் என்பது அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக பழைய குற்றால பகுதியில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு 1 மாதங்களுக்கு முன்பாக ஒரு சிறுவன் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் முழுவதுமாக பாதுகாப்பிற்காக முழு அளவில் கிரில் கேட்டுகள், வலைகள் அமைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வு என்பது இந்த பகுதியில் உள்ள வரக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் சரியான கட்டணங்கள், அதாவது பார்க்கிங் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறதா, வரக்கூடிய அரசு பேருந்துகள் சரியான முறையில் இயக்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து வருகின்றனர். தண்ணீரில், அதாவது அருவியில் நனைந்தவாறே கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அறிவிப்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். அருவியில் அதிகரித்த கூட்டத்தின் காரணமாக குழுவாக பிரித்து குளிப்பதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவரப்படி ஏற்கனவே பழைய குற்றால அருவியை வனப்பகுதியில் ஒப்படைப்பதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இதற்காக ஒரு முக்கிய கூட்டம் வேறு நடந்ததாக கூறப்படுகிறது. ஆனந்தி, இதுவரை எந்த முடிவும் எட்டப்படாத நிலையே தொடர்கிறது. இதன் பிறகும் கூட சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அதிகரிக்கக்கூடும். அதற்கேற்றார் வகையில எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாத வண்ணத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அருவியின் நீர்வரத்து இப்ப எப்படி இருக்கு சுந்தர மகேஷ்? அதாவது பழைய குற்றாலத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் நீர்வரத்து என்பது திடீரென அதிகரித்ததன் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டது. தற்போது நீர்வரத்து என்பதும் மழையினுடைய அளவு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு குறைந்துள்ளதால் தற்போது நிலவரப்படி சரியான அளவில் தண்ணீர் வருவதால் கூட்டம் அதிகரித்து காணப்படும். நேரமாக அதுவும் இந்த சீசனில் இந்த ஞாயிற்றுக்கிழமையே குளிப்பதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அதிகமான சுற்றுலா பயணிகள் மேலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து, அதாவது குற்றாலம் மற்றும் பழைய குற்றாலம், ஐந்தருவி 3 பகுதிகளிலுமே வனத்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் அதிகப்படுத்தியுள்ளனர். ஆனந்த், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.